ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் மேக்ஸிமம் காய்கறியெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அவியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவியல் செய்கிறதுக்கு நமக்கு எந்தெல்லாம் காய்கறி வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி வளவளப்பு தன்மை தர்ற எந்த காய்கறியும் சேர்க்க வேணாம். மற்றபடி சாம்பாருக்கு போடுற மாதிரி எல்லா காய்கறியுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணி கழுகிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. காய்கறி இந்த மாதிரி நல்லா வேகணும், நல்லா குழஞ்சிடக்கூடாது. பீஸ் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ காய்கறி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பாதி, அது கூட கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே வத்திருச்சு. வெந்துருச்சான்னு கை வச்சு அமைக்க பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம புளிப்பு இல்லாத கட்டி தயிர் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிரை நான் இதில் சேர்த்து விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அவியலுக்கு ஃப்ளேவர் தரதே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லா சைடும் கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே இல்லை, தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கான நல்ல ஃப்ளேவர் தரும். டக்குன்னு அவியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிம்பிள் தான், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள்.